ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லிஃபோ மெத்தடில் 56th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் அ ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் பை அடாப்டிங் லிஃபோ மெத்தட். ஸோ லிஃபோ மெத்தடில் நம்மளை போட சொல்கிறாங்க. ஸோ டேட், ரெசிப்ட்ஸ், இஷ்யூஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க, இஷ்யூஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. 1st ஜான்வரியிலேருந்து 31st ஜான்வரி வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்மேட் போட்டுடலாம். ஓகே, டேட், பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட்ஸ், இஷ்யூஸ், பேலன்சஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1990 January 1st 300 யூனிட்ஸ் அட் 10 rupees per unit. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்வரி என்ன பண்ணாங்க, 300 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரெசிப்ட்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜான்வரி குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 300 யூனிட்ஸ் அட் 10 rupees per unit, டோட்டலாக 3000. ரெசிப்ட்ஸ் காலமில் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பேலன்ஸ் காலமில் போட்டுருவோம். ஓகேவா? 300 யூனிட்ஸ் அட் 10 rupees per unit. இப்போ டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் 300 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, 10th January 200 யூனிட்ஸ் அட் 12 rupees per unit. ஸோ 10th January என்ன பண்ணாங்க, 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அகைன். ஸோ 10th January குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 200 யூனிட்ஸ் அட் 12 rupees per unit. ஓகேவா? இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு 300 யூனிட்ஸ் இருக்கா, அது கூட இப்போ லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்குமா 10th January 200 யூனிட்ஸ். ஸோ அந்த 200 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 300 யூனிட்ஸ் ப்ளஸ் 200 யூனிட்ஸ், டோட்டலாக 500 யூனிட்ஸ் இருக்கும் இப்போ அக்கௌண்ட்டில். அடுத்த என்ட்ரி பாருங்க, 15th January இஷ்யூ 250 யூனிட்ஸ். ஸோ 15th January என்ன பண்ணாங்க, 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? 15th January இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, 250 யூனிட்ஸ். ஸோ நமக்கு லேட்டஸ்ட் என்ட்ரி பாருங்க, 200 யூனிட்ஸ் தான் இருக்குது. லேட்டஸ்ட் என்ட்ரினா 10th January பர்ச்சேஸ் பண்ணது தான் லேட்டஸ்ட் என்ட்ரி. கடைசியாக எது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் லேட்டஸ்ட் என்ட்ரி. ஸோ 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, அந்த 200 ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போ நமக்கு பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும், 50 யூனிட்ஸ் வேணுமா, 300 இருக்கா, அந்த 300 அதான் பழைய ஸ்டாக். ஓகேவா? 300 வந்து பழசு, 200 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ 200 மொத்தமாக கொடுத்துட்டோம். இப்போ 300 வந்துட்டு பழசு லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவோம் 50. ஸோ 300ல் 50 போயிடுச்சு, பேலன்ஸ் 250 இருக்கும். ஓகேவா? 200 மொத்தமாக போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக காலி. அதுக்கப்புறம் அந்த 300லேருந்து 50 மட்டும் எடுத்துடுறோம், பேலன்ஸ் 250 வந்து நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த என்ட்ரி பாருங்க, 18th January 200 யூனிட்ஸ் அட் 14 rupees per unit. 18th January என்ன பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 18th January குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 200 யூனிட்ஸ் அட் 14 rupees per unit, டோட்டலாக 2800. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 250 யூனிட்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்கா, அது கூட இந்த 200 யூனிட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா 18th அன்னைக்கு, அந்த 200 யூனிட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஓல்டு ஸ்டாக் ஒரு 250 யூனிட்ஸ், நியூ ஸ்டாக் ஒரு 200 யூனிட்ஸ், டோட்டலாக 450 யூனிட்ஸ் இருக்கும். அடுத்த என்ட்ரி 20th January 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 20th January மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேட்டஸ்ட் என்ட்ரிலேருந்து தான் எடுத்து கொடுக்கணும். லிஃபோ மெத்தடில் லேட்டஸ்ட் என்ட்ரிலேருந்து தான் எடுத்து கொடுக்கணும். லேட்டஸ்ட் என்ட்ரி எவ்வளோ வந்திருக்கு, 200 யூனிட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 200 யூனிட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துடணும். டோட்டலாக 300 வேணும், அதில் 200 லேட்டஸ்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துடணும். பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும், 100 யூனிட்ஸ் வேணுமா, அதை வந்துட்டு இந்த ஓல்டு ஸ்டாக் இருக்குல்ல 250, அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓல்டு ஸ்டாக் வந்து 250 யூனிட்ஸ் அட் 10 rupees per unit. ஸோ அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ 100 into 10,000. ஓகேவா? ஸோ டோட்டலாக 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ இந்த 250ல் வந்துட்டு 100 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 150 யூனிட்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். அடுத்த என்ட்ரி பாருங்கள், 25th January 100 யூனிட்ஸ் அட் 16 rupees per unit பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிப்ட் சைடில் இருக்குது. 25th January குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அட் 16 rupees per unit. ஸோ டோட்டலாக 1600. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 150 யூனிட்ஸ் இருக்கா, அது கூட இப்போ இந்த 100 யூனிட்ஸ் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது. ஸோ டோட்டலாக 250 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஓல்டு ஸ்டாக்கு. செகண்டாக இருக்குல்ல இந்த 100 யூனிட்ஸ், அது வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது, அதான் லேட்டஸ்ட் என்ட்ரி 100 யூனிட்ஸ். அடுத்த என்ட்ரி பாருங்கள், January 31st 100 யூனிட்ஸ் இஷ்யூடு. ஸோ January 31st என்ன பண்ணுறாங்க, 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. பாருங்கள், 31st January மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 100 at 16 rupees per unit. 100 யூனிட்ஸ் at 16 rupees per unit 1600.
லேட்டஸ்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக 100 தான் இருக்குது. ஸோ அந்த 100 டேரெக்டாக இஷ்யூ பண்ணிடுவோம். நமக்கு 100 தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ 100 வந்துட்டு லேட்டஸ்ட் யூனிட்லேருந்து டேரெக்டாக இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 150 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம் இதோட முடியுது. பாருங்கள், நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் என்டர் பண்ணிட்டோம். 1st ஜான்லேருந்து 31st ஜான்வரி வரைக்கும் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக க்ளோசிங் ஸ்டாக் எழுதணும். ஓகேவா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? நம்ம லாஸ்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 150 யூனிட்ஸ் at 10 rupees per unit 1500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 57th சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.